பிரீத்தியை பார்த்த சக்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து பிரீத்திக்கு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஜெயா வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பிரீத்தி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து யோசனையாக இருக்காரு. என்ன சக்தி, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? சக்திக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து வருத்தப்படுறாங்க. உடனே வந்து சக்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து என்ன சக்தி, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க இதை பற்றி அப்படின்னா, நான் என்னப்பா முடிவு பண்ணியிருக்கிறது, அம்மா தான் வந்து வர வச்சுட்டாங்களே அப்படின்னா, எனக்கும் இதெல்லாம் சரிப்படலப்பா, ஆனால் வந்து ஜெயா கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. உடனே சக்தி வந்து என்னதான் நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னோடனே, இல்லைப்பா ஏற்கனவே உன்னை பிரீத்தி அப்படின்னோடனே, விடுங்கப்பா அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் பற்றி எதுக்கு பேசணும், இப்போ நடக்கிறத பற்றி பேசுவோம், பிரீத்திக்கு ஏதோ பிரச்சனை தானே அம்மா தங்க வச்சுருக்காங்க, பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அடுத்து வந்து பொன்னி வந்து பிரீத்தி இங்கே தங்குறதுல உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாரு சந்தோஷமும் இல்லை எனக்கு வருத்தமும் இல்லை, பிரீத்திக்கு வந்து ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது, ஆனால் வந்து பிரீத்தி வந்து இங்கே தங்கணும்னா எனக்கு அது வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து பொன்னி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து பொன்னி வந்து எப்பவும் போல் வீட்டு வேலைகள் எல்லாம் அழகாக பண்ணுறாங்க. அதே மாதிரி சமையலும் ரொம்ப நல்லா பண்ணி வைக்கிறாங்க. சக்தி வந்து பொண்ணு பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொன்னி நீ வச்ச குழம்பு நல்லா இருக்குது, பொண்ணு எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குற பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பிரீத்தி யோசிக்கிறாங்க, சமையல் கட்டில் எப்படியாவது வந்து நம்ம ஏதாவது டிஷ் செஞ்சு அசத்தணும், அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது ஒன்று சமைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க, வேணாம் நீங்கள் கெஸ்ட்டு வீட்டில் அதெல்லாம் சமைக்கக்கூடாது, நானே பார்த்துக்கிறேன், ஏன் உங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏன் நான் சமைக்கக்கூடாது அப்படின்னு. இவனா இப்படி பண்ணுறாளே, எதுவுமே நம்ம செய்ய விட மாட்டேங்கிறேன், இந்த வீட்டில் வந்து எப்படியாவது இவ்வளோ துரத்தி நம்ம இருக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து ஜெயா கிட்ட கேட்குறாங்க, நான் சமைக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லைம்மா அதெல்லாம் எதுக்கு, அவன் வந்து பார்த்துப்பா, எதுக்கு தேவையில்லாதது அப்படின்ற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க. என்ன இவங்களும் இதே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, குழந்தைகிட்ட அங்கே இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப பாசமாக வந்து நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து பிரீத்தி ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த உஷாவோட கேங் வந்து இந்த பிரீத்தி நான் இங்கேயே செட்டில் ஆகிடுவா போட்டிருக்கேன், என் பொண்ணு ரொம்ப வேற பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் உஷாவோட கேங்கும் வந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தி வந்து நம்ம சக்திக்கும் வந்து அதுக்கப்புறம் பொன்னிக்கும் வந்து எப்படி உறவு இருக்குது, அவங்களோட வந்து புருஷன் பொண்டாட்டி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து பெட்ரூமுக்கு போய் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் தூங்குறாங்க, ஒன்றா தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து சக்தி வந்து இன்னும் என்ன தான் நினச்சிட்டு இருக்கான், பொன்னியை வந்து நினச்சிக்கல, அவன் பொன்னியை பொண்டாட்டியாகவே ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது வந்து சக்தியை வந்து சீக்கிரமாகவே வந்து பேசி நம்ம தான் இந்த வீட்டுக்கு வந்து மருமகளை ஆகணும், பொண்ணு எப்படியாவது விரட்டி விடணும், சக்திக்கு பொண்டாட்டியை நான் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சக்திக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சக்திக்கிட்ட சொல்கிறாங்க, சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாங்க. இப்போ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை கொஞ்சம் பேசணும் சக்தி, பேசிட்டு போங்களேன் அப்படின்னோடனே சரி சொல்லு அப்படின்றாரு. அடுத்து வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க பிரீத்தி, இந்த மாதிரி வந்து பொன்னியை வந்து உனக்கு அப்படின்னோடனே, நீ என்ன கேட்க வர எனக்கு புரியல அப்படின்றாரு. ஆமாம் பொன்னி இருக்கா, பொன்னி உனக்கு பிடிக்குதா சக்தி அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கே பொன்னி, நான் அது கேட்கல, உனக்கு பொண்டாட்டியாக பிடிக்குமா அப்படின்னோன்னா உடனே அதிர்ச்சியில் என்ன பிரீத்தி என்னென்னமோ பேசுகிற அப்படின்னோடனே, இல்லை சக்தி நீயும் பொன்னியும் வந்து வாழ ஆரம்பிக்கலன்னு எனக்கு தெரியும், நீ இன்னமும் வந்து பொன்னியை பொண்டாட்டியாக ஏற்றுக்கல அந்த விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது நீ வந்து ஏன் என்னை ஏற்றுக்கக்கூடாது, நான் தானே உன் மனசில் இருக்கேன், அதனால தான் நீ வாழ ஆரம்பிக்கல அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் புரியுதா, இப்போ என் மனசில் அந்த நிலவில் தான் நீ இருக்க, பொன்னி கூட நான் வாழ்கிறதும் வாழாதோ அது எங்கள் தனிப்பட்ட விஷயம், என் சொந்த வாழ்க்கையில் தலையிட உனக்கு உரிமை இல்லை பிரீத்தி புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க பிரீத்தி. இந்த சக்தி வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாருன்னு தோற முடியுது.